ஹாய் காய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ரீசெண்டாக சீசா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஐம் அ சீசா சர்டிஃபைட் ரைட் நவ். ஸோ இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, சீசா பற்றின பேக்ரவுண்ட் லைக் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லாட்டி எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ பேசிக்கலி சீசாங்கிறது வந்து சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு பேக்ரவுண்ட்னா, இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி ஆடிட் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கேன். ஸோ டெக்னாலஜி ஆடிட்னா என்னென்னா, இப்போது அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து பென் அண்ட் பேப்பர்ஸில் தானே வந்து அக்கௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை இப்போ மூவ் பண்ணி இப்போ வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்போ எல்லா டெக்னாலஜிலேருந்து தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். எஸ்ஏபிஓ, ஆரக்கிளோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்போது இப்போ அதில் வந்து நம்பர் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து சர்டிஃபை பண்ணுறோன்னா, அப்போ நம்ம இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குங்கிறதையும் பார்க்கணும்ல. அந்த மாதிரியான ஒரு ஜாபில் தான் நான் இப்போ கரண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்படி நான் இருக்கும்போது இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், எந்த மாதிரி நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறச்ச, அப்போ வந்து தான் வந்து இந்த சிசாங்கிற சர்டிஃபிகேஷனை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு வந்தது. ஸோ இந்த சிசாங்கிற சர்டிஃபிகேஷனில் வந்து இப்போ 5 டொமைன் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கவர்னன்ஸ் பற்றி இருக்குது, ஆடிட்டிங் பற்றி இருக்குது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸோட அசட்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இருக்குது, அப்புறம் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் 5th வந்து மெயினாக இருக்கிறது இந்த பேக்கப் ரெக்கவரி ப்ராசஸ்ஸு, அப்புறம் ஒரு சிஸ்டமோட ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்குறது. இந்த மாதிரி 5 டொமைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னா, இசாக்கான்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எப்படி சிஎம்ஏக்கு வந்து சிஎம்ஏ இன்ஸ்டியூட் இருக்கோ, அதே மாதிரி சிஏக்கு எப்படி வந்து சிஏ இன்ஸ்டியூட் இருக்கோ, அதே மாதிரி இசாக்கான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து உங்களை என்ரோல் பண்ணி, ஒரு மெம்பராக நீங்கள் என்ரோல் பண்ணி புக்கு வாங்கி புக்கு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் வந்து அரௌண்ட் 600 பேஜஸ் இருக்கும். நீங்கள் அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த புக்கில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களே எம்சிக்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1000 எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எம்சிக்யூஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் 1 by 1 வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ வீக்காக இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க வந்து உங்களுக்கு இதோட பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஒரு நாலேஜ் மூலயமா நீங்கள் இந்த புக்கை படிக்கிறீங்க, இது படிக்கிறீங்கன்னா, இப்போ வெளியிலையும் நிறைய கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் as in they will teach you about different domains, what is the content in there and all about that. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த இது எல்லாத்தையுமே படிக்கணும். நீங்கள் புக் எல்லாமே படிச்சுட்டு, எம்சிக்யூஸ் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து அவங்க என்ன வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கங்கிறத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மார்க் எக்ஸாம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸோட அக்யூரசி ஜாஸ்தி ஆகும். ஸோ இதோட ஸ்கேலிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து 450க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ். இது வந்து ஸ்கேல்டு ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 800 கொஷனில் ஒரு கொஷனுக்கும் 1 மார்க்கு. நம்ம 800 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து 450 கொஷின் வந்து ஜாஸ்தியாக நம்ம வந்து மார்க் ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பாஸ். அந்த மாதிரி கிடையாது இது எப்படின்னா, மொத்தமாக 150 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. இந்த 150 கொஷின்ஸில் வந்து அவங்களே வந்து ஒரு வெயிட்டேஜ் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இவ்வளோ மார்க், செகண்ட் கொஷனுக்கு இவ்வளோ மார்க்குன்னு அதை ஸ்கேல்டு ஸ்கோராக மாற்றி 450 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத வந்து அவங்களே வந்து போட்டு நம்மளுக்கு ஸ்கேல்டு ஸ்கோராக வந்து ஒரு டொமைனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேக்ரவுண்ட் இந்த கோர்ஸ் பற்றி. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிஎம்ஏ ஜேர்னி பற்றி சொல்லியிருக்கேன், என்னோடய சிபிஐ ஜேர்னி பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நான் புதுசாக சீசா வந்து படிச்சிருக்கேங்கிறதுனால என் ஜேர்னியை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி எதுக்காக இதை படித்தேங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ நான் பண்ணுற ஜாபுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் இது. நான் வந்து டெக்னாலஜி சைட் ஆஃப் ஆடிட்டில் இருக்கேன், டெக்னாலஜியோட ரிஸ்க் கவர் பண்ணுற ஆடிட்டில் இருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் இது. அதில் என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும், நான் இன்னும் நாலேஜபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை படித்தேன். லைக்வைஸ் இப்போ நீங்களும் இதை படிக்கணும்னா இதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து இசாக்காவில் போய் இந்த புக்கு படித்து, இந்த எம்சிக்யூஸில் அட்டன் பண்ணி, நீங்கள் வெளியில் ட்ரைனிங் கோர்ஸஸும் வந்து படித்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இசாக்காவோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் ஃபீஸஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேஜர் ஃபீஸஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மெம்பர்ஷிப் ஃபீஸ் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் புக்கு வாங்குறதுக்கான காஸ்ட், அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் எல்லாம் வாங்குறதுக்கான காஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் Q&A பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து இசாக்கா மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கும்.
இது வாங்குறதுக்கான காஸ்ட்டு. அதை தவிர நீங்கள் ப்ரைவேட்டாக யார்கிட்டயாவது கோச்சிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டுங்கிறது வரும். இப்போ இசாக்காக்கான காஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதை தவிர ப்ரைவேட் டியூட்டர்னால் தனித்தனியாக உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து டிஃபர்ஸ் வித் டியூட்டர் டு டியூட்டர். நான் வந்து ஆதித்யா பிஸ்மச் அகாடமியில் தான் படித்தேன். அவர் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு பர்சன். He teaches really well, explaining all the concepts, how you need to approach the question, how the risk involves around different domains and all of such things, which was really, really helpful for me to clear the exam. Hopefully, probably I'm sharing this suggestion to see like if that person is going to help you or if you're going to opt for the coaching, this should be helpful for you. That is the intention for sharing the provider. So, இப்படி தான் நான் படித்தேன். அண்ட் என்னோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் if you're following me in LinkedIn or also in YouTube, you should have known that I'm a new mom and I have like 1.5 years of daughter. So I'm also juggling with the work and the daughter and CISA and all of that. So நான் எப்படி படித்தேன்னா, I started with a simple strategy of 30 minutes every day in every single month. And then I moved to once நான் வந்து 30 minutes ஆரம்பித்தேன், புக் எல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் வந்து ஒரு நாளைக்கு 40 கொஷின்ஸ் அந்த மாதிரி ஸ்லோவாக படித்தேன். இன்கேஸ் ஒரு நாளைக்கு என்னால் 30 மினிட்ஸ்க்கு மேலே படிக்க முடியலனாலும் நான் படிக்க மாட்டேன். 30 மினிட்ஸ்க்கு மேலே படிக்க முடித்தாலும் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபேஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் ஒரே இன்டென்ஷன். Just to complete the syllabus, not just pushing myself beyond to go a certain limit to do an examination just for doing the examination. I wanted to read and understand the content to fill my gaps in the knowledge. So that was my intention and that is why I wanted to do this. So என்ன நான் பண்ணேன்னா, இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ் அலோகேட் பண்ணேன். 30 மினிட்ஸ் உட்காந்து படிப்பேன். படிச்சுட்டு 30 மினிட்ஸ் முடித்தோடனே மூடி வச்சிருவேன். ஸோ புக் படித்தேன். அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் ஒரு நாளைக்கு 40 கொஷின்ஸ் படித்தேன். 40 கொஷின்ஸ்க்கு மேலே ஐ ஒன்ட் கோ பிகாஸ் ஐ வில் நாட் ஹாவ் டைம். அது முடிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன். அப்புறம் வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டேன். இது மாதிரியே படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எல்லாமே எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆதித்யாவோட பிஸ்மச் ட்ரைனிங் அகாடமியில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி என் நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி அதில் நான் ஒரு 65லேருந்து 75% மார்க் எடுக்கும் போது ஓகே ஐ தாட் ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம், நம்ம போய் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி நான் எக்ஸாம் எழுதினேன். இதில் நான் ஃபைனல் லெவல் ப்ரிப்பரேஷன்ஸில் இந்த லாஸ்ட் மினிட் நோட்ஸ்ன்னு சொல்லி அதெல்லாமே படித்து லாஸ்ட் மினிட்டில் வந்து இந்த சம்மரி ஆஃப் த கண்டென்ட் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன ஆன்சர்ஸ் எல்லாம் இன்கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணேனோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு விஷயம் கரெக்டுனா ஏன் கரெக்ட், தப்புனா ஏன் தப்பு, இந்த மாதிரி எனக்கு நானே வந்து ரிவைஸ் பண்ண கான்செப்ட்ஸை வச்சு I re-studied all of my incorrect areas or weak areas. I worked on myself to improve further to do the examination. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து படித்து நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ நீங்களும் வந்து CISA பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் ஹேவிங் த சிமிலர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஃபார் எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டூ CISA, நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, முதல்ல உங்களை பற்றி நீங்களே எஜுகேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்னா என்ன, இந்த சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு. நான் ரீசெண்டாக அவரோட சேனல், அதாவது ஆதித்யாவோட சேனல்லையும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் இந்த CISA பற்றி எல்லா ரிலேட்டட் டீட்டெயில்ஸையும். அதில் அவர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன கேட்டிருந்தாருன்னா, இதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, CISA பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டிருந்தார். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, காலேஜ் படிக்கும் போதெலாம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. டேக்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டிங் இதை பற்றிலாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு சிஸ்டம்ஸோட ரிஸ்க்கு பற்றி, டெக்னாலஜி ரிஸ்க்கு பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஓகே இப்போ இவ்வளோ விஷயங்களில் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தது. நான் டிவிஎஸில் முதல்ல வேலை பார்க்கும்போது தான் இதை பற்றி எனக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் மெக்சிகோக்கு வந்து இங்கே வேலை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இதை பற்றி ஃபுல்லாகவே நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஹேவிங் செட் தட், இப்போ நான் வந்து ஒரு கோத்ரூ பண்ணதுனால தான் இந்த ப்ராசஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சது. CISA ஏன் எனக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு என்னால் பிக் பண்ண முடிஞ்சது, நான் பண்ணேன். இப்போ நீங்களும் டெக்னாலஜி சைட் ஆஃப் ஆடிட்டில் இருக்கீங்க, இப்போ இல்லாட்டி நீங்கள் ஜென்ரலாக ஆடிட்டிங்கில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு டெக்னாலஜி சைடும் உங்களுக்கு தெரியணும்னு ஆசையாக இருந்தது, இல்லை உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் CISA பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா CISAவில் வந்து நீங்கள் இப்போ அக்கௌண்டிங் பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா.
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சீசா வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம். உங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணும். அண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஓகே, இந்த பர்சன் வந்து சீசா சர்டிஃபைட்னா இட்ஸ் அ குளோபலி சர்டிஃபைட், குளோபலி ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை படித்த போது உங்களுக்கு ஆடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜி சைடாக இருக்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு குளோபலி ரெக்கக்னைஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கும் அது உங்களுக்கு நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்க யாராவது என் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்படி தான் நான் இந்த ப்ராசஸ் வந்து கோத்ரூ பண்ணேன், இப்படி தான் நான் படித்தேன், இப்படி தான் நான் வந்து எக்ஸாம் எழுதினேன், அண்டு இது குளோபலி சர்டிஃபைடாக இருக்கிறதுனால எனக்கு இது வந்து உண்மையாகவே நாலேஜ் என்ரிச்சிங்காக இருந்தது, உங்களுக்கும் இது இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா லிங்க்டின்ல வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் நேம் என்னவோ அதுதான் என்னோட லிங்க்டின் நேமுமே. ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸ். அண்ட் ஐ திங்க் என்னோட இன்டர்வியூ வீடியோ வந்து ஆதித்யாவோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேயும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ really helps you, and that is all that I wanted to share. Thank you.